இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. Good evening, Srivatsam. Good evening, Srivatsam. So, இன்னைக்கு எல்லாரும் another memorable day in Srivatsam history. Srivatsam annual sports meet. Ready எல்லாரும்? Okay. 2 days. இன்னைக்கு வந்து supporting staff, நாளைக்கு residents. So residents இத பார்த்துட்டு inspire ஆகி நாளைக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கணும். So இப்போ நம்ம இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போறோம். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஆசையா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கா. நேத்திரங்க என்ன புடிங்கிட்டு இருக்காங்க. என்ன பிரைஸ் மேடம், நாங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நாங்க எல்லா ரெசிடென்ட்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஷேர் பண்ண போறதுக்கு. And first of all, I thank all the donors for this event. Please give them all a round of applause. நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் இதை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நம்மளால நடத்த முடியுது every year. So my sincere thanks to the residents who have contributed for this great day and grand day. Thank you. I request Mr. Sitaraman sir to declare open the meet. Time is up. So I declare the Srivatsam annual sports meet 2025. Please go ahead. Thank you. Thank you. முதல் பரிசு தூக்கவே முடியல. எவ்வளவு விலை போடுங்க மேடம்? 762 ரூபா. நாங்க பணத்தை பார்க்கல, உங்களுடைய திறமைக்காக தான் we are ready to spend. We want everybody to go with a smiling face with a big prize in your hand. Okay. இரண்டாவது பரிசு எவ்வளவு போட்டுருக்கு மேடம்? 526 526 ரூபாய். மூன்றாம் பரிசு 333. அந்த போர்டு கொஞ்சம் 333. இந்த மூணுமே ஜெயிக்க முடியாதவங்களுக்கும் உங்க ஜெயா மேடம் வந்து தமிழ் படிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 143. உங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐ லவ் யூ சொல்றாங்க. ரெடியா? அதாவது 143 ஐ லவ் யூங்கிறாரு. புரியுதா? சரி, முதல் ஈவென்ட் இவங்க ஒரு காலை தூக்கிக்கிட்டு நொண்டி அடிச்சுக்கிட்டு நான் விசில் அடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து அதை கடைசிக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு உங்க பிரைசஸ் தெரியும். சரியா? முக்கியமா இந்த ட்ராக் உள்ளதான் போகணும். ட்ராக் விட்டு பக்கத்துல உங்க கால சுண்ணாம்பு பட்டதுன்னா நீங்க அவுட். உங்க கால சுண்ணாம்பு பட்டுச்சா அவுட். ட்ராக்கை தாண்டி இதை தொடக்கூடாது, அடுத்த ட்ராக்கு போகக்கூடாது. காலில் அந்த பொண்ணு சுண்ணாம்பு பட்டுதுன்னா நீங்க அவுட். இங்க முன்னாடி காலை இங்க வச்சாலும் அவுட். ஆரம்பத்துல எந்த காலை மேல தூக்கி இருக்கீங்களோ அதே கால மேலேயே கட்சி வரைக்கும் தூக்கி இருக்கணும். இப்படி 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 போயிட்டு அப்படி இப்படி இப்படி செல்லாது. புரியுதா?
First prize, Sharanya from office. Please give her a very big applause. Inge vaanga. Sir, inge vaanga. Sharanya. Sureka. Second prize goes to Sureka. Third prize to Jai Chitra. Now consolation prizes Sundari, Anita and Lakshmi. Give them all a very big applause. Thank you. எவ்வளவு வேகமா முடியுமோ முதல் 3 பேர் மட்டும் தான் எடுக்கணும். ரெடி சொல்லி விசில் அடிப்பேன், அவ்வளவுதான். விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓடணும். சைடுல லைன் டச் பண்ண கூடாது. சைடுல லைன் டச் பண்ணா அவுட். ரெடி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அடுத்த ரவுண்டுக்கு they will be ready. first 3 வந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங்ல வந்தவா அடுத்தல வந்த 3. சோ அவளுக்கு ஃபைனல்ஸ் அப்புறம் நடக்கும். ஓகே மா, ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் மாத்திரம் இங்க வந்துருங்க. ஃபைனல்ஸ் 50 meters race finals. ரெடி ஆகுங்க. ஸ்பிரிண்ட் வேர்ல்ட்ஸ் ரெடி. ஓடி பிடிச்சவங்க அங்க பேர் எழுதுற வரைக்கும் அங்கே நில்லுங்க. இதுல ஜெயிச்ச ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்ஸ் எல்லாம் ஓடிற போறாங்க. மேல வந்து விழுந்து யாருக்கும் அடிபட்டதுன்னா நாங்க பொறுப்பு இல்ல, ஜட்ஜஸ் சொல்றேன். எல்லாம் உசேன் போல்ட் தான். ஆமா சரியா? வெறியா ஓடணும். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு பார்க்காதீங்க. வெறியா போகணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது ஒண்ணுதான் முக்கியம், வேற எதுவும் தெரியக்கூடாது. அந்த பினிஷிங் லைன் இருக்குல்ல, அதை பாருங்க. பக்கத்துல என்ன நடக்குது அதை பத்தி கவலையப்படக்கூடாது. ரெடி? இப்படிதான் வெறியா இருக்கணும். வாங்க வாங்க, நான் ரெடி சொல்லி தான் உங்களுக்கு சொல்லுவேன்.
சரியா? ரெடி ரெடி ரெடி. ராஜகுமாரி சரசா தேங்க்யூ. கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரன் இருந்து வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு உர பாக்க கண்ணு பொட்டு வந்த மல்ல தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் கட்டம் மல்ல ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நானித்திரே ஜம்ப் பண்ணி அந்த பிஸ்கெட்டை கடிச்சு சாப்பிடணும். முழு பிஸ்கெட்டை யார் சாப்பிடுறாங்களோ அங்க ஃபைனல் 6 செலக்ட் ஆகும். கீழே விழுந்தா என்ன பண்றது? அதான் சொல்றேன். இதை வச்சு அவுட். பாருங்க ஜம்ப் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் பண்ணாங்களோ சாப்பிடணும். பிஸ்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அவங்க அவுட். இப்போ இதுல 3 பேர் செலக்ட் பண்ணுவோம். 4 பேர்ல 3 பேர் செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது 3 பேர், அந்த 6 பேருக்கு அப்புறம் ஃபைனல்ஸ். ரெடி? விசில் அடிச்ச உடனே வேற யாரும் கூட்ட வரக்கூடாது. மறைக்காதீங்க மறைக்காதீங்க. ரெடி? பொறுமையா எய்ம் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கலாம். பொறுமையா எய்ம் பண்ணி ஜம்ப் பண்ணுங்க, ஈஸியா கிடைக்கலாம். அது எந்த சைடுல இருக்குன்னு பார்த்து பொறுமையா எய்ம் பண்ணி வெரி குட் வெரி குட். அப்படிதான் பொறுமை பொறுமை. கிட்டத்தட்ட வந்தாச்சு கிட்டத்தட்ட வந்தாச்சு. நீங்க எப்படி வாயை திறக்கணும் பார்த்துட்டீங்களா? எப்படி வாயை திறக்கணும் தெரியுமா? உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. சரி அப்படியே இருங்க.
அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு கையால கட்டிக்கணும் அவுட்டு வாயால தான் கடிக்கணும் கடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டது அம்பிகா சாப்பிட்ட உடனே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சுமிதா சுமிதா மின்னல் கொடி please encourage them with your claps. Okay, we move on to the next event. Fifth running 50 meters. First prize goes to Sudha. Sudha. இப்போ நீ வந்து ஜூஸ் எடுத்துட்டு போறோம். Abhirami second prize. Sheila third prize. Actually, it was neck to neck race. It was very difficult for us to judge. Well done, all three the winners. Consolation prizes. Anandi, quick. Vijayapriya, V. Anandi, Vijayapriya. Thank you. Ready. அஞ்சலி இந்த பிஸ்கட் அஞ்சலி கொடுங்க அங்க போங்க பிரைஸ் வாங்கணும் அடுத்த ஈவென்ட் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஃபார் men ஆண்களுக்கான ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்கு எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு வாங்க அங்க ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல உள்ளவங்க பேர் மட்டும் படிச்சிடுறேன் மூர்த்தி விக்டர் அன்பு கணேசன் சலீம் லாலு டான்ஸுக்கெல்லாம் இங்க பிரைஸ் கிடையாது. Now the winners of biscuit eating competition, first prize goes to Ashika. Mr. Narasimhan and Mrs. Sudha Narasimhan will give away the prizes. Second prize goes to Vijay. Third prize goes to Satya.
second prizes Kannagi and Anjali. Congratulations to the winners and the participants. மீதி 3 பேர் மூர்த்தி எங்க வரலையா? மூர்த்தி, விக்டர், அன்பு, கணேசன், சலீம், லாலு, மனோஜ். மனோஜ் நேரா लालू आजा आजा चलो ओके जजेस 5 பேர் ஃபர்ஸ்ட் 3 மீதி 2 கன்சலேஷன் பாத்துக்கீங்க. இதுல சைக்கிள்ல பிரேக் பிடிச்சா அவுட். வா ஆஃப் பண்ணி பாப்போம். சைக்கிள்ல பிரேக் பிடிக்க கூடாது. நம்பர் 1 கால் தரையில ஊன கூடாது. கால் தரையில ஊனல அவுட், பிரேக் பிடிச்சாலும் அவுட். பிரமாதம் அப்படியே போங்க அப்படியே டக்கு 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 கையில் லேசா. மூர்த்தி அவுட், மூர்த்தி வெளியில வந்துடலாம், மூர்த்தி வெளியில போயிடலாம். 3 பேர் தான், நீங்க தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போயிடுங்க, கடைசி வரைக்கும் முடிங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தான் இருக்கீங்க, 3 பேரும் பத்திரமா போய் முடிங்க. Clap hands for them. Cheer up. வெரி குட் சூப்பர். பொறுமையா போங்க, போயிட்டே இருங்க. அருமை 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 அருமை. அப்படிதான் அருமை. ஓகே கணேசன் தேர்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் சரியான போட்டி. Victor, Salim, please come over here. Prizes for slow cycle race. First prize goes to Salim. Please give him a very big applause. It was a tough competition. Second prize to Victor. Third prize to Ganeshan. Consolation prizes Anbu. அன்பா விட்டு கொடுத்துட்டாரு அவர் மத்தவங்க. மூர்த்தி, congrats மூர்த்தி. Thank you. ஜெயந்தி, ஜெய மாரியம்மாள், கவிதா கையை தூக்குங்க. இருந்தாங்க கவிதா வரலையா? கையை தூக்குங்க, எப்படி தெரியும் எனக்கு. ஜெயா ஓடி வாங்க, கையை தூக்குங்க சீக்கிரம். உமா மகேஸ்வரி, நர்ஸ் உமா, வாமா. இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி
ரூபா, கலா, மயூரி. வாங்க 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 வாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓவர் கொடுப்போம். ஒரு ஓவர் எத்தனை பால்? வெரி குட், சூப்பரா கிரிக்கெட் ஆடிங்க போல இருக்கு. 6 பால் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்போம். 6 பால்ல எத்தனை தடவை அதுல படுதோ அதை மார்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஜட்ஜஸ். இதுல அதிகபட்சம் எத்தனை பேர் விக்கெட் எடுக்கிறீங்களோ அவங்க ஈக்குவலா இருந்தா ஃபைனல்ஸ் நடக்கும். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதுல எடுத்துரும். புரியுதா? 6 பால் ஒரு ஓவர் எல்லாருக்கும். பால கையில எடுத்து பாருங்க. இது ரப்பர் பந்து, லப்பர் பந்து. சரியா? லப்பர் பந்து ஜம்ப் ஆகும், பாத்துக்குங்க. நேரா அங்க அடிக்கணும். அங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் வாங்க, உள்ள வாங்க. அப்படியே அப்படியே உள்ள வாங்க. ட்ராக்க மிதிக்காம பந்து உங்களை தாண்டி போகாம பாத்துக்கணும். பசங்களை எல்லாம் திட்டுறீங்கல்ல, பந்து உங்களை தாண்டி போக கூடாது. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது மயூரி. நின்னபடியே தூக்கி எறியலாம், இல்ல அன்றாம் போடலாம். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரியா? 6 பால். அந்த பால் உங்களை தாண்டி பின்னாடி போக கூடாது. சரியா?
மத்தியானம் சாப்பிடலையாப்பா? மத்தியானம் சாப்பிடலையா? இது வாச்சாக்கிளையாட்டம். இது வாச்சாக்கிளையாட்டம். 3-0 ஒரு விக்கெட் கூட வேகமா. வந்துருச்சு இல்லையா? கவிதா
உள்ள போயிடுச்சா? என்னமா நடக்குதுங்க? வெயில்ஸ் அண்டர் கிரவுண்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க, பாதாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜட்ஜி சொல்றதை விட்டாங்க. லாஸ்ட் பால். ஓகே நம்ம வேணும், தண்ணி வேணும். நீங்க பாருங்க கை. எங்க அக்கா மேரி ஸ்டெல்லா வாங்க வாங்க நிக்கிற ஸ்டைல பாருங்க மேரிய வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறக்கில புத்தி கொஞ்சம் மாறுதடி அப்படியா பொசிஷன் உங்களுக்கு ரெண்டு கோல் போட்டு வச்சிருக்கேன், அந்த கோட்டுக்கு நடுவுல போடுங்க. 4-1 எப்படி போடுது வந்தீங்களா? 5-2 அதுக்காக ரெண்டு கோல் போட்டு வச்சிருக்கிறது. நீங்க உள்ள போடுங்க. 5-2 அதுவும் கையில சேப்பு பால் வந்த உடனே எம்மா எம்மா ஒன்று
மொத்தவங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கலந்துருக்கணும். முதல்ல மயூரி
தேர்ட் பிளேஸ். அம்மா சீக்கிரம் அந்த சைடு வந்துரு. சரியா? ரெண்டே பால் தான். ரெண்டே பால் தான். அதிகமா அடிக்கிறவங்க தேர்ட் பிளேஸ். ஓகே. மேரி ஸ்டெல்லா ரெண்டு பால்ல ஒரு தடவை அடிச்சிட்டீங்கனாலே எனக்கு வின்னர். மூணாவது பிளேஸ். ரெண்டு பால்ல ஒரு தடவை அடிச்சாலே போதும். இப்படி வந்துருங்க மாமா. பேக் சைடு ரெண்டு பேருக்கு மூணு முறை பால் கொடுங்க. எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கமா. எந்த கலர் வேணுமோ எடுத்துக்க. மூணு சான்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் இதெல்லாம் முடிவாகும் போது ரெடியா? மூணு சான்ஸ். நீங்க ஒரு பால், நீங்க ஒரு பால் மாத்தி மாத்தி கொடுங்க. இவங்க ஒரு பால், அவங்க ஒரு பால் மாத்தி மாத்தி போடுவாங்க. மூணு பால் ரெண்டு பேருக்கு.
தனலட்சுமி, ஜெயபால், வீரமணி, முத்துராஜ். கிடையாது ஜென்ஸுக்கு மேலே தான் போடும். சரியா? நீங்க ஓடி வந்து போட்டாலும் சரி, நின்றுட்டு போட்டாலும் சரி, தூக்கி எறிஞ்சாலும் சரி, டைரக்டா அடிச்சாலும் சரி, அண்டர் ஆர்ம் கிடையாது. சரியா? ரெடியா சார்? ரெடியா எல்லாரும்? முதல்ல மிஸ்டர் முத்துராஜன் ஆல் பால். பாருங்க, பாசிங்க எல்லாம் கை தட்டுங்க பெருசா. தோத்தாக்க அவ்வளவுதான். பாத்துக்க. ஒண்ணு அங்கே தூக்கி போடாதீங்க, பால வச்சுங்க அங்க. அவ்வளவுதான். ரெண்டு பால தூக்கி போடாதீங்க. ராஜன் நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மூணு டைவிங் டு கம். நாலு ஜீரோ விக்டர் அண்ணா இங்க வந்துருங்க. 5-0 டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பிளேயர். ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட். இது அந்த காலத்துல புதைக்கான ஒரு கேம் தெரியுமா? அம்மானேன்னு சொல்லுவாங்க. ஈரிக்கா ரெண்டுக்கா பேரிக்கா மூணுக்கான அது மாதிரி. வீரமணி ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட். ஃபர்ஸ்ட் பால்லயே விக்கெட். பா பின்னாடி வந்துருங்க பாப்பா. ஸ்டெப் சொடா அட லாஸ்ட் ஸ்டெப். இல்ல ரெண்டுல ஒண்ணு. மூணுல ஒண்ணு. பொறுமை பொறுமை பொறுமை. நாலுல ஒண்ணு. ரெண்டு கோட்டு நடுவில் போடுவா. நாலுல ஒண்ணு. ரெண்டு கோட்டு நடுவில் போட்டா அஞ்சுல ஒண்ணு. ஆறுல ரெண்டு விக்கெட். இந்த ஓவர்ல ரெண்டு விக்கெட். வீராசாமி ரெடியா? இந்த பக்கம் நிறைய இருக்குது கேப். பால் பின்னாடி போயிடும் போல இருக்குது. முதல் பால்லே விக்கெட் பா. இந்த ஐங்கரன் வட வேலை செய்தோ. ஐங்கரன் வட காலகட்டத்தால வடையும் டீ சாப்பிட்டு தான் வருவாரு. நாங்க பாப்போம்ல வாக்கிங் போகும்போது கையே வட மாதிரி பிடிக்கிறாரு பால. ரெண்டுல ஒண்ணு. வட மாதிரி மேலதான். லெக் ஸ்பின் பா. மூணுல ஒண்ணு. நாலுல ஒண்ணு.
5ல 1 அப்பா 6ல 1. அடுத்து வருகிறார் பெருந்தலைவர் ஜெயபால். தள்ளி போங்க. ஜெயபால் பேருக்கு ஏத்தபடி ஜெயம் பிளஸ் பால், அதனால பால் போட்டு ஜெயமாக்கணும். இப்போ கண்ணாடி குடிக்குப்பா முதல்ல. அவருக்கு கண்ணாடி மறந்துட்டு வந்துட்டாராம். ஒண்ணு அந்த காலத்துல நாகப்பழம் பறிக்கிறதுக்கு மாங்காய் பறிக்கிறதுக்குலாம் அங்க போய் கல்லெடுத்து அடிச்சு காலையில் நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போய் கல்லெடுத்து அடிப்பாங்க மாங்காய் மரத்துல. 4 அதான் கண்ணாடி மறந்துட்டு விட்டாரு. கண்ணாடி இல்லாம 2 தெரியுதான் எல்லாம். 5 2 கழிச்சு அடிச்சிருவாரு. தெரிய மாட்டேங்குது. 6 வாங்க ஐயா கணபதி ஐயா வா. 1 2ல 1. திரும்ப அந்த இதை பார்க்கும் போதே எனக்கு சந்தேகம். அடிச்சிட்டு தான் போட்டு இருந்தாரு. 3ல 1. 4ல 1. 5ல 1. 6ல 1. அப்பா ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் டை? வீரமணி 2. அப்புறம் வீரமணி வின்னர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். கணபதி புத்துராஜ் வீராசாமி இங்க வாங்க. எல்லாருக்கும் 2 பால் கொடுங்க. எல்லாருக்கும் 2 பால் கொடுங்க. 2 பால் கையில கொடுத்துருங்க. 2 கொடுத்துருங்க. பாக்கெட்ல வச்சுங்க. பாக்கெட்ல வச்சுங்க. அவருங்க வாங்க 2 பால் கையில கொடுத்துருங்க. பாக்கெட்ல வச்சுப்பீங்களோ தலையில வச்சுப்பீங்களோ தெரியாது. ஸ்டார்ட். 1ல 0. 2ல 0. வாங்க வீராசாமி. வீராசாமி விக்கெட். அது வீராசாமி 1 அடிச்சிட்டாரியா. 1 அடிச்சிட்டாரியா. லட்டு பிடிச்சே பிரைஸ் வாங்குறாரு. அங்க வரும்போது நடுப்பு சென்டர் வரும்போது தெரிஞ்சுவாங்க. அது விக்கெட். இது லட்டு இல்லமா, இது பருப்பு உருண்டை. காட்டுக்கு பருப்பு உருண்டை. 2 அடிச்சாதான் டை வரும். 1வது அடிச்சாதான் 3வது பிளேஸ். ஸ்டார்ட். நம்ம சைக்கிளை விட்டுட்டு இதை விளையாண்டுருக்கலாமோ? நாளைக்கு இதுல சீதாராம சார் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை. சோ கணபதி 3ஆம் இடம், வீராசாமி 2ஆம் இடம், வீரமணி ஃபர்ஸ்ட் பிளேஸ். வீரமணி ஓ போடு. போட்டு வசந்தி. First place goes to Veerachami. Veeramani.
and Muntaraj will receive the consolation prizes. Give them a very big applause, please. Volunteers, track. நீங்க கீழையும் போடலாம், சைட்லயும் போடலாம், மேலையும் போடலாம். இந்த கோட்டை தாண்டக்கூடாது. காலில் சுண்ணாம்பு பிடிச்சினா ஃபவுல். உருட்டி இல்ல, எவ்வளவு தூரம் போடுறீங்கிறது. எங்க கரையில பாருங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல மார்க் பண்ணிப்பாங்க. எந்த இடத்துல விழுதோ அங்க மார்க் பண்ணிப்பாங்க. யார் அதிகமாக போறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க. என் மேல உள்ள கோவத்தெல்லாம் காமிச்சு போடுது. எதிர்காத்துல தான் போடணும். ரொம்ப மேல போட்டீங்கன்னா காத்து எதிர்காத்துல திரும்ப உங்கள்கிட்டயே வந்துடும். பூமராங் மாதிரி. ரெடியா? சாரதா அமுதா அமுதா கமலா அம்மா பால்லாம் காமிச்சிருங்க. எல்லாரும் கையில பால் வச்சுருங்க. கண்ணாத்தாள் கண்ணாத்தாள் கார்த்திகா ரஞ்சிதா சரி, எல்லாருக்கும் உங்களோட பால் ஞாபகம் இருக்குதா? எதுன்னு ரெண்டாவது சான்ஸ். ஆமா, ரெண்டாவது சான்ஸ். செல்வராணி இல்ல, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எழுதி ஃபர்ஸ்ட் போய் சேர்றத. விக்ரம் second prize goes to Indira.
Third prize goes to Ranjita Divinet. Ranjita. Give them a very big applause, please. Consolation prizes, Selvanayaki. Kamala. Lata. Tamil Chelvi. Kannatha. Kartika. And Ranjita. Congratulations to the winners and participants. சரி 1 2 3 4 தானா பாருங்க ஒரே சான்ஸா இங்க இருந்து எவ்வளவு போடுறீங்க மூஞ்சி ரெடியா 4 பேர் தான் இருக்காங்க 4 பேர்ல ஃபர்ஸ்ட் 3 உங்க கால்ல சுண்ணாம்பு படக்கூடாது இந்த ட்ராக் விட்டுங்க இந்த ட்ராக்ல வரக்கூடாது அந்த ட்ராக் செவர்ல பட்டதுன்னா ஃபவுல் செவர்ல படக்கூடாது தூண்ல பட்ட பரவாயில்ல செவர்ல சைடுல படக்கூடாது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதிகமா போறீங்களோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நான் விசில் அடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் சேகராஜி அடுத்தது மணிகண்டன் சார் தூக்கி போடாதீங்க போலாம் மணிகண்டன் கருத்து விக்ரம் கிறிஸ்டி கொடுக்கப்பா ஜெயின் சார் அது வந்தாலும் அடுத்து விளையாட முடியும் ஒண்ணுதான் ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்துங்க விக்ரம் ஃபர்ஸ்ட் கந்தமூர்த்தி செகண்ட் விக்ரம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட்டா தெரியுது விக்ரம் கந்தமூர்த்தி சேகர் விக்ரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் for speed throw. Second prize goes to Skandamurthy. Third prize to Manigandan and consolation to Shekhar. Krishna, second prize. And Dhananjay, third prize. Congratulations.
2 பேரும் அங்க இருப்பாங்க. ரெடி for the sports meet. Get ready for tomorrow. Residents, நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி full enthusiasm ஓட full energy ஓட வந்துடுங்க. நாளைக்கு coffee 3:30 சர்வ் பண்ணிடுவோம். 4 o'clock first event will start. சரியா? எல்லாரும் நாளைக்கு வந்து இதே மாதிரி கலந்துங்க. பிரைஸ் எல்லாம் நிறைய அதே மாதிரி நிறைய பிரைசஸ் உங்களுக்கும் இருக்கு. எல்லாரும் வந்துடுங்க. Thanks a lot to Vijay Kumar and other people. Volunteers, நாளைக்கு housekeepingல நான் volunteers எடுத்துருவேன். அவள நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. So you all can participate with full interest. Thank you all for coming and encouraging all of us. Thank you. ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு ஈவென்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு ஜென்ஸுக்கு வந்து அதே பாலால க்ளீன் பால் பண்றது. ரெண்டாவது எய்ம் அண்ட் ஸ்கோர் மேக்னெட்டிக் பால் கொடுப்போம். செவர்ல ஒரு இது இருக்கும், நீங்க அடிப்பீங்க, அதுல எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு. சரியா? மூணாவது ஜென்ஸுக்கு ஹுலா ஹூப் பெரிய வளையம் கொடுப்போம். தலையில போட்டு கால் வழியா எடுத்து 1 நிமிஷம் டைம்குள்ள எத்தனை தடவை போட்டு எடுக்கிறீங்க. நாலாவது வட்டெறிதல் ஃபிஸ்பீ த்ரோ. அஞ்சாவது ஜென்ஸுக்கு பேக் வாக்.
பின்னாடி நடக்கணும். லேடிஸுக்கு முதல் ஈவெண்ட் பாசிங் த பால், ரவுண்டு போட்டுருவோம். அந்த பால் பாஸ் ஆகிட்டே இருக்கும். மியூசிக் நிற்கும் போது யார் கையில் இருக்கோ அவங்க அவுட்டு. ரெண்டாவது உங்களுக்கும் கிளீன் பவுல், அந்த ஸ்டெப். மூணாவது எய்ம் அண்ட் ஸ்கோர், மேக்னெட்டிக் பால் தூக்கி போடுறது. நாலாவது மியூசிக்கல் சேர், மியூசிக்கல் சேர் நாலாவது ஈவெண்ட். அஞ்சாவது ஈவெண்ட் கப்ஸ் பில்டிங். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. எல்லாருக்கும் வாயில ஒரு ஸ்பூன் கொடுத்து அது மேல குட்டி பால் வச்சிருவோம், கீழே கப்பு கொடுத்துருவோம். அந்த பால் கீழே விடாம அந்த கப் அடிக்க பில்டிங் மாதிரி அடுக்கணும். நாளைக்கு சொல்லி தரேன் எப்படி. அப்புறம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், வீல் சேர் people who are using wheel chair அவங்களுக்கு ஸ்பெஷல் ஈவென்ட் இருக்கு. சோ தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அவளை மோட்டிவேட் பண்ணி கீழே ஐஷன் வந்துருங்க. அவளுக்கு தனி ஈவென்ட் இருக்கு. சரியா? கோபியும் வரணும், கணேஷும் வரணும். Gopi and Ganesh, they will have a separate event. All the people who are all using wheelchair, please tell them to come down by 4 o'clock. You go to their houses, motivate them and bring them down. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணி அவளெல்லாம் கூட்டின்னு வாங்குவீங்க. அதே மாதிரி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அத்தனை பேருக்கும் பிரைஸ் உண்டு. பார்ட்டிசிபேட் எனக்கு உங்க நம்ம 2 பேருக்கு மட்டும் கிடையாது. எங்களுக்கு இந்த சந்தோஷமே பிரைஸ். போட்டி அதுக்கு ரெடி, நான் ரெடி. Thank you all. Meet you all tomorrow. Bye and good night. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.